ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மலைத்துளி சேனல். நாம் இன்னைக்கு 4ஆம் வகுப்பில் மரபு சொற்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மரபு சொற்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. அப்படின்னா என்ன? நம் முன்னோர்களை எல்லா சொல்லையும் எப்படி சொல்லியிருக்காங்களோ, எந்த பொருளில் சொல்லியிருக்காங்களோ அதே பொருளில் அந்த சொல்லை சொல்வதே மரபு. முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒலிமரபு சொற்கள். சரி, ஒலிமரபு சொற்கள் அப்படின்றமே, ஒலிமரபுனா என்னன்னு தெரியுமா? சில விலங்குகளும் பறவைகளும் எழுப்பக்கூடிய சத்தத்தை நம்ம எப்படி சொல்லணும், நம்ம எல்லாத்தையும் ஒன்று போலவே சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லாமல் அது எழுப்பக்கூடிய சத்தத்தை இப்படி தான் சொல்லணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் வரைமுறை செய்து வைத்துள்ளார்கள். அதை நம்ம இப்போ பார்ப்போம். குரங்கு அலப்பும், குரங்கு அலப்பும். குயில் கூவும், குயில் கூவும். ஆடு கத்தும், ஆடு கத்தும். சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும். 2 விதமாகவும் சொல்லலாம். சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும். நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிழிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். சரி, இதனை படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா? முதல் படம் என்ன? குரங்கு. குரங்கு எப்படி பண்ணும்? குரங்கு அலப்பும், குரங்கு அலப்பும். குயில் கீழே இருக்கு பார்த்தீங்களா? குயில், குயில் கூவும். இது நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சொல் தான் இல்லையா? குயில் கூவும். ஆடு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா? மேலே ஓரமா ஆடு கத்தும். மேனு கத்துற சத்தம் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆடு கத்தும். கீழே இருக்கு பாருங்க கடைசியா என்ன விளங்குது? சிங்கம், காட்டினுடைய ராஜா இல்லையா? சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் கர்ஜிக்கும், சிங்கம் முழங்கும். 2 விதமா சொல்லலாம். நடுவில் இருக்கே வீட்டு விலங்கு நாய். நாய் என்ன பண்ணும்? நாய் குரைக்கும். நாய் என்ன பண்ணும்? குரைக்கும். படத்துல மேல இருக்கிறத பாருங்க. யார் அது? புலி. புலி என்ன பண்ணும்? புலி உருமும். புலி என்ன பண்ணும்? உருமும். பக்கத்துல இருக்கிறது யாரு? யானை. யானை பிளிரும், யானை பிழிரும். ஆந்தை கீழே மொட்டை மொட்டை பார்க்குது பார்த்தீங்களா? அந்த ஆந்தை என்ன பண்ணும்? அலறும். ஆந்தை அலறும். இந்த அழகான மயில் எப்படி சொல்லணும்? மயிலுடைய ஓசைய மயில் அகவும், மயில் அகவும். நடுவில் இருக்கே என்னது? பாம்பு. பாம்பு சீரும், பாம்பு சீரும். ஒரு முறை சொல்லலாமா? புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். இதை படங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மரபு சொற்கள் அத்தனையும் உங்களுக்கு சீக்கிரமாக மனப்பாடம் ஆகிடும். சரி, முன்ன நம்ம ஒலிமரபு சொற்களை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். இளமை பெயர் அப்படின்னா அது சின்னதாக குட்டியாக இருக்கும்போது எப்படி சொல்லணும், அப்போதான் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். முதல்ல சொற்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சொல்லலாமா? ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்க குருளை, புலிப்பரல், கீரி பிள்ளை, அணிற்பிள்ளை. சரி, இதை நம்ம படங்களோடு சேர்த்து பார்க்கலாமா? ஆடு
முன்ன நம்ம ஒலி மரபு சொற்கள்ல ஆடு என்ன சொன்னேன்? ஆடு கத்தும் இல்லையா? இப்போ ஆட்டினுடைய குட்டி எப்படி சொல்லணும்? அதனுடைய சின்ன குழந்தை எப்படி சொல்லுவாங்க? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி. கோழி. கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. குதிரை குட்டி. எப்படி ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி குதிரையும் குட்டின்னு தான் சொல்லுவாங்க. குதிரை குட்டி. குரங்கு குட்டி. சரியா? எதெல்லாம் குட்டின்னு சொல்லியிருக்காங்க? ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, கோழி குஞ்சு, மான் கன்று. மானுடைய குட்டிய கன்றுன்னு சொல்லணும். மான் கன்று. ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று. இந்த படத்தை பாருங்களே. மேல இருக்கிறது எந்த விலங்கு? யானை. யானையுடைய குழந்தை எப்படி சொல்லுவாங்க? யானை கன்று. கன்றுன்னு சொல்லணுமா? யானை கன்று. சிங்க குருளை. சிங்கத்தினுடைய குழந்தைய சிங்கக்குருளைன்னு சொல்லணும். புலிப்பரல். புலியினுடைய குட்டிய புலிப்பரல். கீரி. நடுவில் இருக்கு பார்த்தீங்களா கீரி? அதனுடைய குழந்தைய பிள்ளைன்னு சொல்லணுமா? கீரி பிள்ளை. கீரி பிள்ளை. அணில். அணிலுடைய குழந்தையும் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அணில் பிள்ளை. முதல்ல இருந்து சொல்லலாமா? யானை கன்று. சிங்க குருளை. யானை கன்று. சிங்க குருளை. புலிப்பரல். கீரி பிள்ளை. புலிப்பரல், கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரபு சொற்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.